பாஜக அரசில் கூட்டணி கட்சிகளுக்கான அமைச்சர் பதவிகளில் அதிக இடங்களை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என தெலுங்கு தேசம் கட்சி கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான 272 இடங்கள் கிடைக்காததால் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளுடன் பாஜக கூட்டணி அமைத்து ஆட்சியமைக்க உள்ளது. இந்த நிலையில் பாஜக கூட்டணி அரசில் ரயில்வே, தரைவழி போக்குவரத்து மற்றும் கிராமப்புற வளர்ச்சி என 3 கேபினெட் அமைச்சர் மற்றும் ஒரு இணை அமைச்சர் பதவியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என ஐக்கிய ஜனதா தளம் கட்சி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பை உட்படுத்தி பொதுவான குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்க வேண்டும் என்று நிதிஷ்குமார் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தவிர பீகார் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் எனவும் நிதிஷ்குமார் நிபந்தனை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. 2019 16 இடங்களில் வென்றபோது 4 கேபினெட் அமைச்சர் பதவிகளை ஐக்கிய ஜனதா தளம் கேட்டிருந்தது. ஆனால் அப்போது தனி பெரும்பான்மை பெற்றதால் அக்கட்சியை பாஜக அமைச்சரவையில் சேர்க்கவில்லை. இதேபோல் தெலுங்கு தேசம் கட்சி மக்களவை சபாநாயகர் பதவியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி உள்துறை, பாதுகாப்பு, ரயில்வே, தகவல் தொழில்நுட்பத்துறை ஆகிய 4 கேபினெட் அமைச்சர்கள், 2 இணை அமைச்சர்கள் என மொத்தம் 6 அமைச்சர் பொறுப்புகளை அக்கட்சி கேட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த 6 அமைச்சர் பொறுப்புகளில் ஒன்றே ஜனசேனா கட்சிக்கு வழங்க தெலுங்கு தேசம் கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் தெரிகிறது. ஆனால் நிதி, பாதுகாப்பு, உள்துறை, வெளியுறவு, தகவல் தொழில்நுட்பம் ஆகியவற்றை விட்டுக் கொடுக்க பாஜக மறுத்து வருவதாக கூறப்படுகிறது. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தரவில்லை என கூறி 2018 பாஜக கூட்டணியில் இருந்து தெலுங்கு தேசம் வெளியே வந்தது. இந்த முறை சிறப்பு அந்தஸ்தை வலியுறுத்தாவிட்டாலும் ஆந்திராவுக்கு கூடுதல் நிதி வழங்க வலியுறுத்தப்படும் என தெரிகிறது. பாஜக கூட்டணி அரசில் ரயில்வே, தரைவழி போக்குவரத்து மற்றும் கிராமப்புற வளர்ச்சி என 3 கேபினெட் அமைச்சர் மற்றும் ஒரு இணை அமைச்சர் பதவியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என ஐக்கிய ஜனதா தளம் கட்சி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.